தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17th செப்டம்பர் 2024 அன்றைக்கி, அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம முதல்ல ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், கரெக்ஷன், அப்படி இல்லைனா வீக் அப் ட்ரெண்ட் ஆர் வீக் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த 5 ட்ரெண்டில் இது மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்னவா இருக்குங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் இப்போ நம்ம மார்க்கெட்டுடைய மூமெண்டம் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸு இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் அப்போ இக்னோர் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே மார்க்கெட் மூமெண்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சைட் பை சைட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் ப்ரைஸ் மேலே இருந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் மேலேருந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்க்கலாம். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கீழே இறங்கின உடனே திரும்ப நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பிரேக் பண்ணுது. கொஞ்சம் பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணலாம். எஸ், மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி அதே மாதிரி மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். இங்கேயும் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே அதாவது இங்கேருந்து மார்க்கெட் இறங்குச்சு, இறங்குனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. பட் மேலே போனது ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக இல்லை, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே போன மாதிரி தெரியுது. பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போச்சு. அதாவது இங்கே ஒரு பையிங் இருந்தது, இதில் ஒரு பையிங் இருந்தது, இதில் ஒரு பையிங் இருந்துச்சு. இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, கொஞ்சம் கீழே இறங்குது. திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. அப்போ இந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போ கீழேருந்து ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகணும், R1 சொல்லலாம். இதை வந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சார்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து இறங்கி திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே கீழே இறங்கிருச்சுங்க. எங்கேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சோ, அதாவது இங்கே ஒரு டவுன்லேருந்து எங்கேருந்து மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணி போச்சோ அதே இடத்துக்கே திரும்ப வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேட். ஏன்னா இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படி தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். பட் பார்க்கலாம், நம்ம ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னா 25,300 சூஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ட்ரேட் பண்ணதும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 25,300 கால் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இறங்கி சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டாக தெரியுது ஆப்ஷன் சார்ட்டு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்குது. முதல்ல ரன் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி தான் சப்போர்ட் எடுக்குது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துச்சா? இல்லை. ஸோ இங்கே நிஃப்டி என்ன ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த R1க்கான சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. எஸ், பிரேக் ஆகிடுச்சு, சப்போர்ட்னு சொல்லலாம். பட் இங்கே கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இங்கே மேபி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக்காகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப மார்க்கெட் இறங்கிட்டு அதே லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சார்ட்டில் நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு வீக் டவுன் ட்ரெண்டாக தெரியுது. ஒரு சேனல் போடுற மாதிரி தெரியுது ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது. நிஃப்டியை பார்க்கும்போது அப்போ இதில் வந்து நம்ம நிஃப்டியோட இண்டெக்ஸையும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரை இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஆப்ஷன் சார்ட் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே போச்சா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே போகலைங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வீக் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு,
ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளெலாம் இந்த இது இல்லை. ஸோ இங்கே நமக்கு இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடந்துட்டுருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர் குறையுதாங்கிறத பார்க்கலாம். இங்கே இது ஒரு செல்லிங், இங்கே ஒரு செல்லிங்கு. கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன்லேயும் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஆப்ஷன்ஸில். இப்போ நமக்கு இதில் போய் சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணாலும் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ரீசன் என்னென்னா, இந்த ஃபாலிங் வெட்ஜ் பிரேக்குக்கு நம்ம ரூல் என்ன வச்சுக்கோன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேல் பிரேக் செய்து க்ளோஸ் கொடுத்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் வந்து மார்க்கெட்டில் நமக்கு இதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அப்போ இதுக்கு மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே போகலை, அதனால் நம்ம அதில் வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம், இல்லை இதில் பார்க்கலாம். இங்கே மார்க்கெட் மேலே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கலாம். அதாவது இது R1, இது R2ன்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸில் எடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதே லைனில் எடுக்குது. இங்கே ஓகே, இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே போய் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதில் இது ஒரு செல்லிங் ப்ரெஷர், இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சது தெரியுது. இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரேடு பண்ணலாங்க. இப்போ நமக்கு அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுன்னு தெரியுது. திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங்காக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதும் தெரியுது ரெண்டு சைடும் பார்க்கும்போது. ஓகே, பிரேக் ஆகலை, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சின்னதாக பிரேக் மாதிரி இருக்குது. ஆப்ஷன்ஸில் இது பிரேக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 150 பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேட் தான். பட் ட்ரேட் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் பக்கம் தாங்க. அப்போ இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வீக் டவுன் ட்ரெண்டாக தெரியுது. ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சி மார்க்கெட் பிரேக் ஆகுது. ஸோ இது இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இங்கேருந்து எங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இங்கே வரைக்கும். ஸோ செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லி பார்க்கும்போது இது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அப்போது இது இங்கேருந்து இது வரைக்கும் போகுது அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ்னால் 150லேருந்து 160 வரைக்கும் 10 பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த பிரேக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் நல்லா மூமெண்டம் தாங்க. ஸோ இங்கேயும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் இந்த டார்கெட் இங்கே வரைக்கும் போகும். இதுலேயும் இதே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து இந்த லைனையும் என்ன செஞ்சிருச்சு, ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த மூமெண்டமில் ஒரு வீக் அப் டவுன் ட்ரெண்டை பார்க்க முடிஞ்சது, அதோடைய பிரேக் அவுட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலிங் வெட்ஜ் பிரேக்குன்னு சொல்லலாம், இல்லைனா சேனல் பிரேக்குன்னு சொல்லலாம், இல்லைனா இதை வந்து வீக் டவுன் ட்ரெண்ட் பிரேக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சது தான் ரீசன். ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சது தான் ரீசன். ஸோ பிரேக் ஆயிடுச்சு, அதனால் இதை நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆப்ஷன் சார்ட்டை வச்சு தான் இதை கம்பேர் பண்ணேன். இதில் நீங்கள் புட் ஆப்ஷன் சார்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ புட் ஆப்ஷன் சார்ட்லேயும் இது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு வீக் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு காமிச்சது. ஸோ அதனால் தைரியமாக இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. ஸோ இதில் பிரேக் ஆகும்போது 3 இதுலேயுமே கிளியராக பிரேக் ஆச்சு. அப்போ இங்கே பாருங்கள், இதில் அதாவது கரெக்டாக 10:31க்கு இந்த புட் ஆப்ஷன்லேயும் கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ புட் ஆப்ஷனில் இது இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கால் ஆப்ஷனில் இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெஃப்டியில் அந்த அந்த அதாவது அந்த செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சி மார்க்கெட் மேலே பிரேக் ஆகுது. ஸோ 3மே கிளியர் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பிரேக் வச்சு நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இங்கே ஒரு பிரேக்கு, டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்போ இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே இதுக்கப்புறம் இது ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இப்போ இங்கே ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா திரும்பவும் ட்ரேட் எடுக்கலாம் இந்த லைன். ஏன்னா இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே நல்ல ஒரு ஃபாஸ்ட் பையிங் பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுடைய ஃபாஸ்ட் பையிங்கை பார்க்க முடிஞ்சது. ஓகே, ஒரு அப் ட்ரெண்டுனா நமக்கு இந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அதே லைனை டச் பண்ணி திரும்பவும் பையிங் நடக்குது. ஃபஸ்ட்டு நடந்த பையிங் ப்ரெஷரை விட செகண்ட் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுக்குதுங்க. ஸோ அப்போ இதில் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா இதுலேயும் ட்ரேட் எடுக்கலாம், இங்கேருந்து கீழே இறங்குன்னு சொல்லி. அப்போ இதில் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம்.
இப்போ இதுவும் பிரேக்கு. அதாவது இதில் எதை வச்சு ட்ரேட் எடுக்கிறோம்னா ட்ரெண்ட் ரிவர்சல். இது ட்ரெண்ட் ரிவர்சல் பார்க்குறோம். ட்ரெண்ட் ரிவர்சலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நோட் பண்ணிக்கலாம். முதல்ல ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது அப் ட்ரெண்ட். இங்கே ஸோ அப் ட்ரெண்டில் அந்த பையிங் ப்ரெஷர் பார்க்குறோம். அப் ட்ரெண்டில் அந்த பையிங் ப்ரெஷருடைய ப்ரெஷர் ப்ராப்பராக குறையிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது 3 சப்போர்ட்டும் ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ அதனால் இது இங்கேருந்து இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது இண்டெக்ஸ் சார்ட்டில் இது ப்ராப்பராக இல்லை, ஆப்ஷன்ஸில் மிக தெளிவாக இருந்தது. ஸோ நம்ம இதுலேயும் ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே புட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நமக்கு தெளிவாக தெரியுது. இது என்ன சொல்கிறது, புட் ஆப்ஷன்லையும் நமக்கு 3 இதுலேயுமே இண்டெக்ஸில் மட்டும் கொஞ்சம் கிளியாரிட்டி இல்லை, பட் ஆப்ஷன் சார்ட்டில் மிக தெளிவாக இருந்தது. ஸோ இங்கேயும் அந்த பிரேக் நடக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷனில் மேலேருந்து கீழே இறங்கி அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபாலிங் வெஜ்ஜோடைய பிரேக்கு, அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கே இதை வந்து வீக் அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், வீக் அப் ட்ரெண்டுடைய பிரேக்கு. ஸோ இப்படி மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் என்ன செய்ய முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கான மூமெண்டமில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மூமெண்டமை நான் உங்களுக்கு பார் ரிப்ளை பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.